மூணாவதுல ஃபஸ்ட்டு வந்து 4x² ப்ளஸ் 9y² ப்ளஸ் 25z² ப்ளஸ் 12xy ப்ளஸ் 30yz ப்ளஸ் 20xz. இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னு பாருங்கள். a plus b plus c whole square ஓட ஃபார்முலா வந்து a² plus b² plus c² plus 2ab plus 2bc plus 2ca. அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இது. அப்போது நம்ம a plus b plus c whole squareன்னு எழுதணும். இது இந்த இடத்துல கரெக்டானு பார்த்துருவோம். a² இடத்துல நமக்கு 4x² இருக்குது. அப்போது aயோட மதிப்பு வந்து நமக்கு 2xன்னு வரும். b² இடத்துல 9y² இருக்குது. அப்போ bயோட மதிப்பு 3y. அடுத்து சியோட இடத்துல 25z² இருக்குது. அதாவது c² இடத்துல 25z² இருக்குது. அப்போ சியோட மதிப்பு 5z. இப்போ 2abனா 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல 2x இன்ட்டு பிங்கிற இடத்துல 3y. 2 4 4 12 12xy 2abங்கிற இடத்துல இருக்குது. இப்போ 2bcனா 2 இன்ட்டு 3 2 3 6 6 இன்ட்டு 5 30 30yz. அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? a plus b plus c whole square. ஏங்கிற இடத்துல என்னது 2x ப்ளஸ் பிங்கிற இடத்துல 3y ப்ளஸ் சிங்கிற இடத்துல 5z whole square. இப்போ இதோட ஆன்சர் இதுதான். அடுத்து பாருங்கள். 25x² ப்ளஸ் 4y² ப்ளஸ் 9z² மைனஸ் 20xy ப்ளஸ் 12yz மைனஸ் 30xz. இதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. அப்போது நம்ம a இங்கே என்னது 5x, அதாவது a² வந்து 25x²னா aயோட மதிப்பு 5x. இப்போ b வந்து 2y, c வந்து 3z. இப்போ எழுதிட்டு இதோட விட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லாமே ப்ளஸில் இருந்தால் இப்படியே போட்டுடலாம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு இதுவும் லாஸ்ட் இதுவும் மைனஸில் இருக்குது, நடுவில் மட்டும் ப்ளஸில் இருக்குது. அப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பும் இஜட்டோட மதிப்பும் மைனஸில் வரும். மைனஸில் இருந்தால் தான் இங்கே நடுவில் வந்து 2bcன்னு வருமா. 2 இன்ட்டு மைனஸ் 2y இன்ட்டு மைனஸ் 3z. இப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 2 4 4 12yz. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 5x மைனஸ் 2y மைனஸ் 3z ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். இப்படியும் போடலாம். சப்போஸ் ஆன்சரில் வந்து மைனஸ் வச்சு பெருக்கியிருந்தாங்கன்னா நமக்கு மைனஸ் 5x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்படி போட்டாலும் சரிதான். ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ் 2ab தானே. இப்போது எக்ஸோட மதிப்பு மைனஸ் 5x இன்ட்டு ஒய்யோட மதிப்பு ப்ளஸ் 2y, பியோட மதிப்பு ப்ளஸ் 2y இன்ட்டு 2னா 2 10, அதாவது 10 இன்ட்டு 2 மைனஸ் 20xyன்னு வரும். நமக்கு ஆப்ஷனில் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அடுத்து 4வது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 8x³ ப்ளஸ் 125y³ கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து a³ ப்ளஸ் b³ ஃபார்மேட்டில் இருக்குது. 8x³ நம்ம எப்படி எழுதலாம்? 2x ஹோல் க்யூப்னு எழுதலாம். அந்த க்யூப் வந்து 2க்கும் வரும், எக்ஸுக்கும் வரும். அப்போங்கும்போது நமக்கு 8x³ கிடைக்கும். அடுத்து 125y³ பதிலாக நம்ம 5y ஹோல் க்யூப்னு எழுதலாமா? இப்போ நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். a³ ப்ளஸ் b³ ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a² மைனஸ் ab ப்ளஸ் b². a³ மதிப்பு 2x ஹோல் க்யூப். அப்போ aயோட மதிப்பு 2x, b³ மதிப்பு தான் 5y³. அப்போ bயோட மதிப்பு 5y. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா a ப்ளஸ் bனா 2x ப்ளஸ் 5y இன்ட்டு
ஏ ஸ்கொயர்னா 2x ஹோல் ஸ்கொயர், அப்போ நமக்கு 4x² கிடைக்கும். மைனஸ் ஏ இன்ட்டு பி, 2 10, 10 இன்ட்டு xy 10xy ப்ளஸ் பி ஸ்கொயர் 5y ஹோல் ஸ்கொயர்னா 5 25 y ஸ்கொயர். இப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 2x ப்ளஸ் 5y இன்ட்டு 4x² மைனஸ் 10xy ப்ளஸ் 25y ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், 27x³ மைனஸ் 8y³. இது a³ மைனஸ் b³ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. 27x³ எப்படி எழுதலாம்? 3x ஹோல் க்யூப்னு எழுதலாமா? 3³ மதிப்பு 27. இப்போ இதை வந்து 3x ஹோல் க்யூப்னு எழுதியிருக்கோம். மைனஸ் 8y³ வந்து 2y ஹோல் க்யூப்னு எழுதலாம். இந்த க்யூப் வந்து 2க்கும் வரும், ஒய்க்கும் வரும். இப்போது ஃபார்முலாவில் போட்டோம்னா a³ மைனஸ் b³ ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலாலாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே ஏங்கிற இடத்துல 3x இருக்குது, பிங்கிற இடத்துல 2y. இப்போ ஏங்கிற இடத்துல 3x போடுவோம், மைனஸ் பிங்கிற இடத்துல 2y போடுவோம். அடுத்து ஏ ஸ்கொயர்னா 3x ஹோல் ஸ்கொயர், 3x இன்ட்டு 3x. இப்போ 3 9x² ப்ளஸ் ஏபினா 3 2 6, 6 இன்ட்டு xy 6xy ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது 2y ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு 4y ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ வர்ற மதிப்பு 3x மைனஸ் 2y இன்ட்டு 9x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 4y ஸ்கொயர்னு வரும். அடுத்து 3வது சம் பாருங்கள். ஏயின் அடுக்கு 6 மைனஸ் 64. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஏயின் அடுக்கு 6 மைனஸ் பியின் அடுக்கு 6 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஏயின் அடுக்கு 6ன்னு இருக்குது. அப்போ ஏயோட மதிப்பு நமக்கு ஏ தான். அடுத்து 64ன்னு இருக்குது. இப்போ 2ஆல் போட்டோம் அப்படின்னா 3 2 6, 2 4. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 1 2 2 மிச்சம் 1, 6 2 12. 2ஆல் போட்டோம்னா 2 16. 2ஆல் போட்டோம்னா 4 2 8. திரும்ப 2ஆல் போட்டோம்னா 2. அதாவது 64 2ன் அடுக்கு 6ன்னு எழுதலாம். இப்போ ஏயின் அடுக்கு 6 மைனஸ் 2ன் அடுக்கு 6. இங்கே ஏங்கிற இடத்துல ஏ தான் இருக்குது, பிங்கிற இடத்துல 2 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயருங்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் தான், மைனஸ் ஏபினா 2a ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 2 4 இன்ட்டு ஏ ஸ்கொயருங்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா ஏங்கிற இடத்துல ஏ தான், பிங்கிற இடத்துல 2 2a ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ப்ளஸ் 4. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு இதுதான். அடுத்த சம் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து x³ ப்ளஸ் 8y³ ப்ளஸ் 6xy மைனஸ் 1ன்னு இருக்குது. நம்ம a³ ப்ளஸ் b³ ப்ளஸ் c³ மைனஸ் 3abc ஈக்குவல் டு a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏன்னு ஒரு ஃபார்முலா படிச்சுக்கோம். இது வந்து இந்த இது. அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். x³ ப்ளஸ் 8y³ மைனஸ் 1 தான் இங்கிட்ட வரும், ப்ளஸ் 6xy. இது வந்து மைனஸ் 3abc. இப்போ ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, ஏன்னா a³ வந்து x³னா ஏங்கிற இடத்துல எக்ஸ் வரும். அடுத்து 8y³, பிங்கிற இடத்துல 2yன்னு வரும். அடுத்து சிங்கிற இடத்துல
1 வரும். ஏன்னா 1 கியூப் 1ஓட என்ன பவரில் இருந்தாலும் அதோட மதிப்பு 1 தான். இப்போ பாருங்கள், -3 ஏபிசிங்கிற இடத்துல 6 XYன்னு இருக்குது. இது சரியான்னு பார்ப்போம். -3 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு பிக்கு பதிலாக 2y இன்ட்டு சிக்கு பதிலாக நமக்கு -1. இப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 3 2 6 6 XY. அப்போ ஏங்கிற இடத்துல எக்ஸ் மதிப்பு வரும், பிங்கிற இடத்துல 2y, சிங்கிற இடத்துல -1. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா a + b + cனா x + 2y -1. அடுத்து பாருங்கள், a ஸ்கொயர்னா நமக்கு x² + 2y ஹோல் ஸ்கொயர்னா 4y ஸ்கொயர் -1 ஸ்கொயரோட மதிப்பு +1. அடுத்து -ab -2xy. அடுத்து -bc -2y இன்ட்டு -1னா நமக்கு +2yன்னு கிடைக்கும். அடுத்து -ca -1 இன்ட்டு ஏங்கிற இடத்துல எக்ஸு, அடுத்து முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்குது. இப்போது நமக்கு +xன்னு கிடைக்கும். இப்போ வர்ற மதிப்பு இதுதான். x + 2y - 1 இன்ட்டு x² + 4y² + 1 -2xy + 2y + x. அடுத்து பாருங்கள், L³ -8m³ -27n³ -18LMN. இப்போ எக்ஸு a³ இடத்துல L³ இருக்குது. அப்போ ஏயோட மதிப்பு நமக்கு L தான். இங்கே பாருங்கள், a³ + b³ + c³. இங்கே வந்து -8m³. அப்போது b³ இடத்துல -8m³ இருந்ததுன்னா பியோட மதிப்பு நமக்கு -2mன்னு இருக்கும். அடுத்து c³ இடத்துல -27n³ இருக்குது. அப்போ சியோட மதிப்பு -3n. இப்போ பாருங்கள், இந்த -18LMN வருதான்னு பார்ப்போம். -3 இன்ட்டு ஏங்கிற இடத்துல L இன்ட்டு பிங்கிற இடத்துல -2m இன்ட்டு சிங்கிற இடத்துல -3n. இப்போ மைனஸையும் பெருக்கும்போது ப்ளஸ். அப்போ 3 2 6LM. அடுத்து இன்ட்டு -3n. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு நமக்கு மைனஸ் 3 6 18 -18LMN. அப்போது நம்ம இந்த ஃபார்மெட்டில் போடணும். ஏங்கிற இடத்துல நமக்கு L ப்ளஸ் -2m ப்ளஸ் -3n. அடுத்து a ஸ்கொயர்னால் நமக்கு L ஸ்கொயர், ஸ்கொயருங்கிறதுனால மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 2m ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 4m ஸ்கொயர் ப்ளஸ் 9n² வரும். அடுத்து -ab மைனஸ் இன்ட்டு L இன்ட்டு -2m. மைனஸும் ப்ளஸ்ஸு, அப்போது நமக்கு +2LM கிடைக்கும். அடுத்து -bc -1 இன்ட்டு பிங்கிற இடத்துல நமக்கு -2mன்னு இருக்குது இன்ட்டு -3n. இப்போ 3 இது மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு மதிப்பு வந்து மைனஸில் கிடைக்கும். -1 2 2 இன்ட்டு 3 6mn. அடுத்து பாருங்கள், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் ஏங்கும்போது ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. இன்ட்டு சிங்கிற இடத்துல நமக்கு என்ன மதிப்பு இருக்குது? -3n இன்ட்டு ஏங்கிற இடத்துல +L. இப்போது 2 இடத்துல மைனஸ் இருக்குது. மைனஸும் பெருக்குனா ப்ளஸ் ஆயிரும். 3 இன்ட்டு n இன்ட்டு L 3nல்னு வரும். அப்போ வர்ற மதிப்பு L - 2m - 3n இன்ட்டு L² + 4m² + 9n² + 2LM - 6mn + 3nl.
ஃபார்முலா எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலா நல்லா பார்த்துட்டு சம்மெல்லாம் திரும்பி திரும்பி செஞ்சு பார்த்தா தான் எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலாவில் போட முடியும்னு சொல்லி நமக்கு ஈஸியாக தெரியும். அதனால் சம் பார்க்குறதோடு இல்லாமல் அடிக்கடி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாகவும் செய்ய முடியும்.